ரெண்டு தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையா சொல்றான். அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல. அவனை மிரட்டி அந்த போஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். நல்ல வேளை அவனுக்கு இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சரியா தானே பண்ணிருக்காரு. என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க, உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவான். இதே கவின் படிச்சிருக்கான், வேலைக்கு போறான், அதை தானே நீ பாக்கணும். மாசம் மாசம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வரவன் அவன் உயர்ந்த சாதி. காதலை அன்பை குறைக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சாதிச்சது. சாதிக்காக செய்யாத சாதியை செய், சாதியை கொண்டு அதான் நீ செய்ய வேண்டிய. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொண்டு சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்ண. கோபி சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்த போல்டா பேசணும் அப்படின்னா ஒரு சிலர் தான் முடியும். அந்த வகையில கோபி சுதாகர் அவர்கள் கவின் தம்பியுடைய பத்தி ரொம்ப போல்டா பேசிருக்காங்க. சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பிகளை நான் போன் பண்ணி பாராட்டினேன். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுடைய யூடியூப் சேனல்ல முடக்கணும், கைது பண்ணணும், அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு கேடுகட்டுத்தனத்தை பண்ணவனை கண்டிக்க துப்பு இல்ல உங்களுக்கு? ஃபர்தரா இந்த மாதிரி நடக்க கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வழியை தேடுறதுக்கு அருகது இல்ல. அப்படி இருக்கிற நீங்க எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? இப்ப சொல்றேன், கோபி சுதாகருக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும்.